அரசே, பரிவாரத்தை விட்டு நாம் வேகமாக வந்து விட்டோம். அவர்களும் வந்து சேரட்டும். இன்னும் சிறிது நேரத்தில் அரசர் பிரபானந்தரின் அரண்மனைக்கு போய்விடலாம். அமைச்சரே, நானும் பிரபானந்த அரசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நேரில் பார்த்ததில்லை. அவருடைய குமாரி ஜெனோவா இளவரசி மிகுந்த அழகியாமே. அழகில் மட்டுமல்ல, குணத்திலும் அப்படித்தான். அரசே, நம் எண்ணப்படி இந்த திருமணம் நடந்துவிட்டால் நம் ஆதீன தேசமும் இளவரசியின் பிரபந்த தேசமும் ஒன்றாகி... அரசே, நாம் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் ஆகிவிட்டது. சரி, இந்த தேசத்தை இளவரசி ஜெனோவா அம்மையாரும் அவர் தோழிமாரும் இந்த வழியே போய்க் கொண்டிருக்கின்றனர். அப்படியா? கோலோ, நான் அவளை பார்த்து விட்டு வருகிறேன். அரசே, தூரத்தில் யாரோ ஒரு குதிரையில் வேகமாக வருகிறார். அவர் யாராக இருக்கலாம்? யாரா இருந்தாலும் என்ன, நம்மை முந்த முடியாது. அவர் வரும் வேகத்தை பார்த்தால் நம்மை முந்தி வருவார் போல் தெரிகிறதே. என்னிடம் போட்டி போட்டு ஜெயிக்க யாராலும் முடியாது. பார்க்கலாம். இவர்தான் நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றியவர். இவர் எங்கள் இளவரசி ஜெனோவா. ஓ, வணக்கம். இது வண்டியின் சக்கரமே கலந்து விட்டது. ஐயா, உங்களுக்கு எங்கள் நன்றி. சமைத்து செய்த உதவியை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அப்படி நான் ஒன்றும் விசேஷமாக செய்துவிடவில்லையே. மனிதன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் செய்தேன். ஆனால் அதை சரியான சந்தர்ப்பத்தில் செய்ததால் நாங்கள் மிக உயர்வாக நினைக்கிறோம். எங்கள் ஞாபகமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்புக்கு என் நன்றி. எங்கள் அரசர் சிப்ரசோ அவர்களின் அனுமதி இல்லாமல் நான் எதையும் பரிசாக வாங்க மாட்டேன். என்ன, நீங்கள் அரசர் சிப்ரசோவின் தூதரா? ஆமா. உங்கள் அரசர் நாளைக்கு இங்கு வரப்போகிறாராமே, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் எதற்காக இங்கு வருகிறார் என்பதும் எனக்கு தெரியும். நேரமாகிறது, நான் வருகிறேன். இதை வாங்கிக் கொள்ளாமல் போகிறீர்களே? எங்கள் அரசர் கோவித்துக் கொள்ள மாட்டார். வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளாவிட்டால் ஒருவேளை அரசர் கோபித்துக் கொண்டாலும் கொள்ளலாம். இளவரசி போய்கொண்டிருந்த வண்டியின் சக்கரம் கரண்டு விழும் தருணத்தில் நான் அவர்களை காப்பாற்றினேன். இதோ பாரும், அதற்காக அவர்கள் எனக்கு அளித்த பரிசு. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஆமாம், நீங்கள் யார் என்பதை அந்த அம்மையார் தெரிந்து கொண்டார்களா? இல்லை, நான் சிப்ரசோவின் அரண்மனை தூதன் என்று சொல்லிவிட்டேன். அப்போது நாளை உங்களை நேரில் சந்திக்கும் போது என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள்? அரசர் மகா சாமர்த்தியசாலியை நினைப்பார்கள். கோலோ, நான் இளவரசியை தனியாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேண்டாம் அரசே, ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் அதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். கோலோ, நீர் முதலில் சென்று
நாளைக்கு நான் வருவதாக பிரபானந்தரிடம் தெரிவி. வாருங்கள் வாருங்கள். இந்நேரம் உங்கள் பேச்சுதான். எல்லோரும் சேமந்தானே? தேவன் கிருப்பையால் சுகம்தான். என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள்? அரசர் அவர் நாளைக்கு வருவாரா? அப்படியா? சரி அமைச்சரே, இவரை நமது புது மாளிகைக்கு அழைத்து செல்லுங்கள். அம்மா, நம்முடைய மந்திரியோடு யாரோ வருகிறார்கள். ஒருவேளை மந்திரி கோலவாக இருக்கும். இளவரசி, இவர்தான் கோரம், சுப்ரசோவில் பிரதம மந்திரி. அரசரும் இவரும் ஒரே முகத்தின் 2 கண்கள். அரசர் நாளை பரப்புகிறார். அதை தெரிவிக்கவே இவர் இன்று வந்திருக்கிறார். வணக்கம். தங்கள் வருகை எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. அரசர் தங்களை அவசரமாக அழைத்து வர சொன்னார். மந்திரி அவர்களே, இளவரசியாரிடம் பேசிக் கொண்டிருங்கள். நான் இப்போ வருகிறேன். தாங்கள் இன்றுதான் வந்தீர்களா? ஆம். மனைவி மக்கள் எல்லாம் சௌக்கியம் தானே? எனக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. எங்கள் அரசரின் திருமணத்திற்கு பின்புதான் அதை பற்றி யோசிக்க தீர்மானித்திருக்கிறேன். உங்கள் அரசரே எங்கள் நாட்டை விரும்பும் போது நீங்களும் ஏன் எங்கள் நாட்டிலே ஒரு பெண்ணை ஏற்றுக் கொள்ளக்கூடாது? தங்கள் இஷ்டம் அதுவானால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அது இருக்கட்டும், எங்கள் நாடு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஏன் உங்கள் நாடு என்று சொல்கிறீர்கள்? இனிமேல் இது எங்களுக்கும் சொந்தம்தான். உங்கள் மீது அரசருக்கு எவ்வளவு பிரியம் தெரியுமா? உங்களை மாலையிடப் போகும் அவர் ஒரு மகா வீரர். ஆம், அறிவேன். நீங்களும் அரசின் ஞானி, சகலகலா வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை அளவுக்கு மீறி வர்ணிக்கிறீர்கள். இவ்வளவு புகழ்ச்சிக்கு நான் பொருத்தமானவன் இல்லை. அப்படி சொல்லாதீர்கள். எல்லா மழைத்துளிகளும் முத்துக்களாவதில்லை. எல்லாருமே இந்த வயதில் உங்களைப் போல் அறிஞனாக முடியாது. இளவரசி அவர்களின் அபிப்பிராயம் இப்படி இருப்பது என் பாக்கியம். மெச்சத்தகுந்த குணமும் கண்களை கவரும் அழகும் நிறைந்த உங்களை அரசியாக அடையப் போவதை எண்ணி பெருமைப்படுகிறேன். உங்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்ததை நான் கௌரவமாக கருதுகிறேன். நம் உறவு எப்போதும் நீடித்திருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். அம்மா, நம் மந்திரியார் இவரை எதிர்பார்த்து புது மாளிகையில் காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை சந்தித்து பேசியதற்கு மிகவும் சந்தோஷம். நான் வருகிறேன். உங்கள் அரசரே எங்கள் நாட்டை விரும்பும் போது நீங்களும் ஏன் எங்கள் நாட்டிலேயே ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? இளவரசி சொன்னது சரிதான். இன்னும் என் வாலிபத்தை ஏன் வீணாக்கிக் கொண்டிருக்க வேண்டும்? இளவரசியின் பேச்சின் நடையும் என்னை தடுமாற வைத்தது. இவள் ஒரு நல்ல அழகி. எனக்கு மனைவியாக வரக்கூடியவளும் இவளை போன்ற ஒரு ரூபவதியாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா மழைத்துளிகளும் முத்துக்களாவதில்லை. எல்லோருமே இந்த வயதில் உங்களைப் போல் அறிஞனாக முடியாது. இப்படி புகழ்வதற்கு காரணம் நான் தான்.
நான் தானா? ஓஹோ, உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் எல்லாம் உதவி செய்தவர்களை உடனே மறந்து விடுவார்கள் போட்டிருக்கிறதே. அது அற்பர்களுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். அது இருக்கட்டும், இந்நேரத்தில் இங்கே கழுதனை போல் வர காரணம்? இப்படி வராவிட்டால் உங்களை நான் தனியாக சந்தித்திருக்க முடியுமா? சரி சரி, வந்ததை சொல்லும். உங்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேனே, அதற்கு இன்னும் விலையுயர்ந்த பொருளை ஏதாவது வாங்கிக் கொண்டு போகலாம் என்று வந்தீரா? அதற்காக இந்த அர்த்தராத்திரியில் ஏன் வர வேண்டும்? காலையில் அரண்மனைக்கு வந்தார். அரசரிடம் சொல்லி உங்களுக்கு வேண்டியதை கொடுக்க சொல்கிறேன். எந்த வாலிபனும் ஒரு பெண்ணிடத்தில் எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல. பிறகு காதலித்தான். என்ன? யாரிடம் இப்படி பேசுகிறேன்? ஆபத்தில் உதவி செய்தவர் என்பதற்காக உண்மை நான் மன்னித்து விடுகிறேன். போய்விடும். ஏன் பேசாமல் இருக்கிறேன்? மௌனம் சாதிப்பவன், வர்ணித்து பேசுகிறவன், அதிக செல்வாக்கடைந்தவன், இவர்கள் நடத்தையை நம்ப முடியாது. உண்மையை நீ நம்புவதற்கில்லை. போய்விடும். வாருங்கள். ஜனவா, இவர்தான் ஆர்ஜீன ராஜ்யத்து ராஜா சிப்ரசோ. உன்னை மணக்க போகும் மகாவீரர். அமருங்கள். சகோதரர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அரசர் சிப்ரசோ அவர்களுக்கும் நம் ஜினோவா இளவரசி அவர்களுக்கும் திருமணம் செய்ய நம் அரசர் தீர்மானித்திருக்கிறார். இந்த நற்செய்தியை அரசின் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
என் பேரு இளவரசியாருக்கு கோபமா இல்லை வெட்கமா இருக்கிறதா? உங்கள் தரிசனத்தை பெற அடியேன் எவ்வளவு ஆவலாய் வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த ஏழை மேல் கொஞ்சம் கருணை காட்டலாகாதான்? இளவரசி அந்த பார்த்த சிப்ரசோவின் தூதன் அல்ல, நான் ஜெனோவாவின் ஆசை காதல். கண்ணே, நான் இவ்வளவு நேரம் பேசியும் உன் மனம் இறங்கவில்லையா? ஜெனோவா, கண்ணுக்குள் மின்னல் காட்டும் தெய்வ காதல் ஜோதியே, கண்ணுக்குள் மின்னல் காட்டும் தெய்வ காதல் ஜோதியே, சிலை போலே மௌனம் நீயே, சிலை போலே மௌனம் நீயே, செய்வதேனோ மானே, ஜோடியாக பாடுவோமே, ஜோடியாக பாடுவோமே, வாசரோஜவா, ஜோடியாக பாடுவோமே, வாசரோஜவா, கண்ணுக்குள் மின்னல் காட்டும் தெய்வ காதல் ஜோதியே, கண்ணுக்குள் மின்னல் காட்டும் தெய்வ காதல் ஜோதியே. நிலாவில் நான் உலாவிடும் நேரமே, கரைத்தாவும் அலை போலே, என்னை கொஞ்சவே வந்த தூதரே, கண்ணாடியார் ஓவியம் தனையே, மறைத்தார் தெரியாதோ, நான் அறிவேனே உங்கள் ஜாலம் போதும் போதுமே, நான் அறிவேனே உங்கள் ஜாலம் போதும் போதுமே, தித்திக்கும் இன்பமே, வேண்டி வந்தேனே, தாமதமேனோ, தங்கப்பதுமையே, என்னை நீயே தவிக்க விடுவது தகுமோ, பொன் வந்து பூவை தேடி வந்தால் கேள்வி கேட்பதோ, பொன் வந்து பூவை தேடி வந்தால் கேள்வி கேட்பதோ,
பார்வை பேசுதே ஒளிய பேசுதே பூவின் ரூபமே சந்திர தீபமே சந்திர தீபமே நாதமே கீதமே நாதமே கீதமே காதலில் காணும் போதைதானே வானலோகமே காதலில் காணும் போதைதானே வானலோகமே வானலோகமே என்ன மிருதுவான கரம் அவளின் உடம்பு என்மேல் பட்டது. என் சரீரம் அப்படியே குளிர்விட்டு என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றாலே அன்று ஜெனோவா பரிவாரங்களோடு அரண்மனை வாயிலில் வண்டியில் தவறு விழுந்ததற்கு இன்னொரு சந்தர்ப்பம் வாய்த்தால் இந்த உலகத்தையே வென்று விடுவேன். எனக்கு என்னமோ ஜெனோவா என்னை காதலிக்கத்தான் செய்கிறாள் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. நல்ல தம்பி, ஐயா இத வந்து விட என்று போனார். நேற்று போனவர் இன்னும் காணுமே. ஐயாவுக்கு என்னம்மா, எங்க போனாலும் அமோக வரவேற்பு, விருந்து, வாழ்த்து, ஒரே அமக்களம் போங்க. அவர் ஒரு அறிவாளி, அதுவும் தளபதி. கேட்க வேண்டுமா? அவரை நீங்க தான் மெச்சிக்கணும். இருந்தாலும் நீங்க இப்படி ஏமாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன ஏமாந்துட்டேனா? இல்ல, ஏமாறல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ்வளவு நாளா டிமிக்கி கொடுத்துக்கிட்டு வர்றாரே, அது தெரிஞ்சதா? ஏமாறலையா? நல்ல தம்பி, ஐயாவை அப்படி நினைக்காத. அரசருக்கு கல்யாணம் முடிந்ததும் அடுத்த நாள நிறைஞ்சு போச்சு. ஏமா, நான் தான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்குன்னு தனியா அவர் என்ன சாதிச்சார்? அண்ணா யாருக்கு என்ன சாதிக்க வேண்டும்? ஒண்ணே இல்லைங்க, உங்களுக்கு இருக்கிற அரசியல் திறமை, சாமர்த்தியம், போக்குவரத்து வேற யாருக்குங்க இருக்கு? அதத்தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தானா டூன்னு சொல்ல தெரியாத வெத்து வேட்டுகள்லாம் மேடை மேல ஏறிக்கிட்டு மத்தாப்பு கொடுத்துருங்க. 5 வயசுல இருந்து உங்ககிட்டே பழகிட்டு மகனே மைத்துனரின் அத்தானே பிள்ளை தீர்க்க வந்த புருஷனே கண்முரங்கு. தண்ணி தண்ணி என்ன இது? உள்ள இல்ல வீட்டுல கழ துள்ளி வெள்ளாண்ட மாதிரி எனக்கு விக்கல் இருக்குது. வீட்டுல துளி தண்ணி கூட இல்ல. என்னமா அது? என்னவா இது? என்ன இன்னும் சின்ன பொண்ணா? வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது. இது என்ன விளையாட்டு? இது வீட்டு வேலைதாம்மா. நாளைக்கு ஒரு பிள்ளைய பெத்துட்டா எப்படி வளர்ப்பேன்னு கேட்டேன். அதுக்கு இப்படித்தான் என்ன தொட்டில போட்டு ஆட்டிச்சு. வீட்டுல கொஞ்சம் கூட ஆமா, கொஞ்ச நாளாகவே
முகவாட்டத்துடன் காணப்படுகிறீர்களே, ஏன் என்னிடம் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், ஆனால் ரகசியமாயிற்று என்றுதான். அப்போது இந்த அண்ணாசிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுங்கள். சாச்சா, அப்படி நினைப்பேனா? பாரும் சொல்லுகிறேன். வாலிப காலத்தில் ஒருவன் எதை பற்றி அதிகம் கவலைப்படுவான்? பணத்தை பற்றி, புகழ், ஆயுள். அழகில் ரோஜாவையும் சித்திப்பில் தேனையும் தழுவுவதில் கொடிகளையும் மிஞ்சக்கூடிய மங்கை. ஆஹா, சாபாஷ், அப்படி சொல்லும். உட்காரு. அண்ணா, எனக்கு முத்துக்கள் கிடைக்கின்றன, ஆனால் வைரத்தின் மேல் தான் எனக்கு ஆசை. எனக்கு வேண்டிய வைரம் மற்றொருவன் விரலுக்கு மோதிரமாக இருக்கிறது. அந்த அழகு மோகினி என்னை அங்கீகரித்தால் என் தலைக்கு கிரீடம் வரலாம், மறுத்தால் கழுத்துக்கு கத்தியும் வரலாம். தாங்கள் பேசுவதை பார்த்தால் ஒருவேளை ஏன் தயங்குகிறேன்? நான் நினைப்பது சரியா இருக்குமோ என்றுதான். எங்க சொல்லுமே பார்க்கலாம். நம் இளவரசியாக ஆம், அந்த சந்திர பிம்பம் தான். நஞ்சை நாக்கில் தடவிக் கொள்ளும் ஆசை அல்லவா இது? என்ன செய்வது? ஆசை காரணங்களுக்காக கட்டுப்படுகிறது. அண்ணா, இந்த ரகசியம் நமக்கு மட்டும் தெரிந்ததாக இருக்கட்டும். அரண்மனை ராட்சசன் குணத்தைப் போல நான் யாரிடம் கண்டதில்லை. இவன் குணத்தில் தங்க கம்பி. அண்ணா, அரசரும் ராணியும் சதுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. இதோ வருகிறேன். மகாராஜா, பாருங்கள். நூறு நாட்டு மன்னன் நாம் யார் என்பதை அதற்குள் மறந்து விட்டான் போல் இருக்கிறது. அவன் படைகள் நம் எல்லைக்குள் வந்து சொல்லிக் கொடுக்கிறதா? அவர்கள் கொட்டத்தை உடனே அடக்க வேண்டும். அதை செய்து முடிக்க நம் வீரர்களுக்கு ஒரு நிமிஷம் கூட வேண்டியதில்லை. வாடிக்கையாக தோற்றுக் கொண்டே வரும் அவர்களிடம் வேடிக்கையாக கத்தியை காண்பித்தாலே போதும். நம் வீரர்களின் அணிவகுப்பை பார்விட வேண்டும் என்றீர்களே. நல்ல சமயத்தில் நினைவுபடுத்தினீர்கள். இருங்கள், இது வந்து விட்டேன். உட்காருங்கள், அரசர் வரட்டும். அதுவரையில் நாம் விளையாடுவோம். வேந்தர் ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்கவே இல்லை. நான் மட்டுமல்ல. என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? நீங்கள் தான் எல்லா விஷயத்திலும் வல்லவராயிற்று. ஆமாம், என்னை ஏன் இப்படி அடிக்கடி புகழ்ந்து பேசுகிறீர்கள்? காரணம் இருக்கிறது. நான் போகலாமா? நான் வருகிறேன். பெண்ணே, நீ யார்? ஏன் தெரியலையா? ஓ, நீங்க அரண்மனைக்கு புதுசா வந்திருக்கீங்க போல இருக்கு. இல்லைன்னா என்ன இன்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை தெரியாது, ஆனால் உன் சாமுத்திரிகா லட்சணப்படி தெரிந்து கொண்டேன். நீ ஒரு குதிரைக்காரன் பெண்டாட்டியாகத்தான் இருக்க வேண்டும். என்ன குதிரைக்காரன் பெண்டாட்டியா? இல்ல இல்ல, தோட்டக்காரன் பெண்டாட்டியாகத்தான் இருக்க வேண்டும். அட, உண்மையா அப்படியே சொல்றீங்களா? சாஸ்திரம் பொய்யாகுமா? சின்ன வயசு, நீ இப்படி ஆகலாமா? என்னங்க, நான் எப்படி ஆயிட்டேன்? தானே இருக்கேன். நீ இருக்க, ஆனா பாவம் உன் புருஷன் செத்து போயிட்டான். கல்லு மாதிரி அவர் இருக்கச்ச இந்த மாதிரி கண்ணாபின்னு பேசுறீங்களே. இப்பதானே அவர் வேலைக்கு போறாரு. அவன் இன்னுமா உயிரோட இருக்கான்? அப்ப என் சாஸ்திரம் பொய்யா? என்னங்க
இரு கொஞ்ச நாளைக்கு முன்னால அவனுக்கு ஏதாவது... ஆமாங்க, போன மாசத்துல பெரிய ஜன்னி தூரத்துல விழுந்து எப்படியோ பொழைச்சுக்கிட்டாருங்க. அப்படி சொல்லு. அதுக்கு முன்னால ஒரு மண்டை புடைச்சலும் வந்திருக்கணுமே. ஆமா, வந்ததுங்க. வா வழிக்கு. உன் முக லட்சணப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு ஒரு சாவு தும்மல் வந்தாகணும். அந்த தும்மல்ல இளம் வயசு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? புருஷன் புருஷன் பூலோகத்துல அவரை போல தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டாரு. ஒரு போயிட்டா நான் என்ன செய்வீங்க? அழாத, உன் புருஷனை நான் காப்பாத்துறேன். எப்படியாலும் அவரை காப்பாத்திடுங்க. உன்னுடைய வீடு அந்த ஓட்டு வீட்டுக்கு அடுத்த வீடு தானே? எப்படி தெரியும் தானே முழிக்கிற? உன் முக ஜோசியம் சொல்லுத. இந்த சரீரம் உன்னை எந்த ஆபத்து என்றும் காப்பாற்றும். என்ன என்ன சொல்றீங்க? உங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி தோணுது. பேசுறத பார்த்தா பெரிய ஆசாமி ஆட்டம் தோணுதோ? ஆசாமியே தான். ஏங்க, உருவத்துக்கு ஏத்த குடத்தை காணாம அப்பாவி பொண்ணுகிட்ட போய் என்னென்னமோ சரடு சிரிக்கிறியே. அவ புருஷனுக்கு தெரிஞ்சா குதிரை சிவப்புனால அடிச்சு உன் தோலை உரிச்சு காலுக்கு செருப்பா தச்சு போட்டுக்குவான். நீ போமா. ஒன்றும் அறியாத முட்டாள். அடையன் புத்திசாலி கொக்க. சும்மா போயா உதறாத துராத்மா. அண்ணா, சதுரங்கம் ஆடும்போது ராணி என்னிடம் நடந்து கொண்ட விதத்தை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர்? நினைப்பது என்ன? இளவரசி உங்களை மனப்பூர்வமாய் காதலிக்கிறார்கள் என்று நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்வேன். ஆஹா, அவள் என் வசம் ஆகிவிட்டால் பிறகு நம் திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்னை ஒரு விளையாட்டு பிள்ளை என்று நினைத்து விட்டார்கள் போலிருக்கிறது. மடையர்கள், விரோதிகளுக்கு நம் வாளின் ரோஷத்தை இனி சரியாக காமிக்க வேண்டியதுதான். ஆம், உடனே போர் முறை சதுரட்டம். எதிரிகளின் யுத்த தாகத்தை அவர்கள் ரத்தத்தை கொண்டே தனித்து விட்டு வருகிறேன். என்ன, போருக்கு தாங்கள் புறப்பட போகிறீர்களா? தங்களுக்கு இப்பொழுதுதானே திருமணம் நடந்திருக்கிறது. தாங்கள் போவது உச்சிதம் அல்ல. என்னை அனுப்புங்கள். இந்த அண்ணா போனான், ஜெயித்தான், திரும்பி வந்தான் என்ற புகழை உண்டாக்கி விடுகிறேன். அண்ணா, உம்முடைய வீரத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை. இருந்தாலும் நானே சென்றால் தான் என் ஆத்திரம் அடங்கும். அது மட்டுமல்ல, உங்களை கண்டால் வீரர்களும் சந்தோஷத்தோடு சென்று செய்வார்கள். ஆம், உடனே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்னவா? இப்போது இங்கே பார்த்தால் முழு உலகத்தையும் ஜெயிக்க நினைத்தானாமே ஜூலியஸ் சீசர், அவனுக்கு இப்போது விரோதிகள் எந்தம் அகப்பட்டால் என்ன செய்வேன் தெரியுமா? வெறும் கையாலே விட்டுவிடுவீர்கள். ஓ, வாழை மறந்து விட்டேனா? இருங்க. என்னவா, ஒரு இமையால் தூங்க முடியுமா? உன் உதவி இல்லாமல் நான் எதையும் சரியான செய்து முடிக்கவே முடியாது. அரசே, படகுகள் புறப்பட தயாரா இருக்கின்றன. வருவதாக. விபத்துக்கு போக போகிறீர்கள்? ஆம், வெகு காலமாக தொந்தரவு கொடுத்துக் கொண்டு வரும் நம் விரோதிகளை கொன்று அவர்களின் பிரேத கணக்கை கொண்டு வரத்தான் போகிறேன். அப்போது உங்கள் மனைவி உங்களுக்கு முக்கியமே படவில்லையா? என்னவா, வருந்தாது. மன்னன் என்ற முறையில் நாட்டுக்காக போராட வேண்டியது என்னுடைய கடமை. அரசர்களுக்கெல்லாம் இது அடிக்கடி ஏற்படுகிற விளக்கம் தானே. நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். பார்த்தாயா, இவ்வளவு நேரம் வீரம் பேசிக் கொண்டிருந்த நீ இப்படி கலங்கலாமா? ஒரு மகாவீரன் மனைவி அழுவதை யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? மகாராஜா, சகோதரருக்கு சமமான உம்மிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து செல்கிறேன். உனக்கு துணையாக அண்ணாசும் இருக்கிறார். இதோ என் உயிர், கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசோஸ், இதற்கு துணையாக நீயும் இருந்துவான்.
வருகிறேன். நான் கர்ப்பவதி என்பதை என் கணவருக்கு சொல்ல மறந்துவிட்டேன்.